இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டர் பன்னீர். இதை நம்ம ஹோட்டலில் எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி சுலபமாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது 3 வெங்காயத்தை மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், நல்ல கலர் மாறி இருக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ 2 தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே வேக வச்ச பட்டாணி 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடாயில் வேக வைக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருங்க. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. அப்போ தான் பட்டாணிக்குள்ளே எல்லா மசாலாவும் போகும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்தது 200 கிராம் பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பன்னீரை எண்ணெயில் லேசாக பொரிச்சு கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் பன்னீரை நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது 10 முந்திரியை மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால கிரேவிக்கு ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக முந்திரியை அரைச்சி சேருங்க. முந்திரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவி பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பூரி, சப்பாத்தி, ஜீரா புலாவ், கீ ரைஸ்,
தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.